ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நான் இன்றைக்கி ஒரு குழம்பு செய்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இல்லை அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் சீரகம், ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை எண்ணெயில் அதை வதக்கியாச்சு. அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ரெண்டையும் நான் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் ஒரு வெங்காயம் போட்டு வறுத்தாச்சு. இப்போ குழம்பு மிளகா பொடி இதில் போடுறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கணும். ஸ்டவ் நல்லா சிம்மிலே வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த எண்ணெயில் நான் போட்ட குழம்பு மிளகா பொடியை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய், பூண்டு, சீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள அரைச்சி வச்சு மசாலாலாம் போட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போகணும். பின்ன அந்த மிக்ஸியும் கொஞ்சம் கழுவி இதில் ஊற்றிடலாம். இந்த ஃபுல்லாக அந்த மசாலா வாசனை போயிடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதுக்கு மஞ்சத்தூளும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் இதோட சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் போட்டாச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எண்ணெயிலே வதக்கி வச்சுருந்தேன், அத்தையும் இதோட சேர்த்துடுறேன். கத்திரிக்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கும் வதக்கி வச்சுருந்தேன், அத்தையும் சேர்த்துடுறேன். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ரெண்டையுமே நான் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டேன். அது அந்த எண்ணெயிலே வதங்கி இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் இந்த காய்ங்கெல்லாம் அந்த உப்பு பிடிச்சி மசாலா பிடிச்சி கொஞ்சம் வெந்து வரட்டும், நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ நான் சின்னதாக ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இதில் ஊற்றிடுறேன். உங்களுக்கு குழம்பு திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ வேணும்னுட்டுன்னு. அவ்வளோ இந்த காயெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு பாருங்கள், நல்லா நான் கொஞ்சம் தண்ணி எனக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வாசனை, அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்.